وبركاته. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்னும் சிறிது நேரத்தில் திருமண உடன்படிக்கை நடைபெற இருக்கின்றது. இந்த திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார், உள்ளூர் வெளியூர் ஜமாத்தினர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் நாகை முஸ்லிம் தௌஹீத் ஜமாத் நிர்வாகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். கடந்த 15/8/2013 அன்று மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் இந்த திருமணம் இன்று நடத்தி வைக்கப்படுகின்றது. மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்த உறுதிமொழியாவது, இந்த திருமணத்தை முன்னிட்டு நானோ அல்லது என்னுடைய குடும்பத்தினரோ அல்லது என்னை சார்ந்தவர்களோ பெண் வீட்டாரிடமிருந்து பணமாகவோ நகையாகவோ பொருளாகவோ அல்லது வேறு எந்த வழியிலுமோ திருமணத்தின் போதோ அல்லது திருமணத்திற்கு முன்போ பின்போ வரதட்சணையாக எதுவும் கேட்கவில்லை என்றும், இத்திருமண நிகழ்வை ஒட்டி மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அனாச்சாரமான விதத்தான வீண் விரயமான காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று உறுதி அளிக்கின்றேன் என்று மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் கையொப்பமிட்டு உறுதிமொழி கொடுத்ததன் அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் இந்த திருமண ஒப்பந்தம் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது மணமகன் பெண்ணின் சகோதரர் ஷாவுல் ஹமீத் அவர்களிடம் இந்த விவாத உடன்படிக்கையை மேற்கொள்ள இருக்கின்றார். அனைவரும் கவனமாக. உங்களது சகோதரியாகிய திருமணம் செய்ய சம்மதிக்கிறேன். சம்மதமாக ஒரு பவுன் மகர் தொகையுடன் கொடுக்கப்பட்டது. பெண்ணிடம் தந்து பெண்ணுடைய ஒப்புதல் பெறுவதற்காக பத்திரம் அனுப்பப்பட்டது.
கேமரா இருக்கு. அப்படி அப்படி இருந்துங்க.
கூறினார். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே போகும். நாகை முஸ்லிம் தௌஹீத் ஜமாத் 7 சாலா கழிப்பது நாகப்பட்டினம். நிக்கா திருமணம் என்னும் பதிவு பத்திரம் ஹிஜ்ரி 1434 வருஷம் ஷவ்வால் மாதம் பிறை 16க்கு சரியாக கிபி 2013 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:35 மணிக்கு நாகை முஸ்லிம் தௌஹீத் ஜமாத் பள்ளி வளாகத்தில் எழுதப்பட்ட போது திருமண பத்திரம். நாகூர் நகரம் தெத்தி 419 சமரஸ் நகர் என்ற முகவரியை சார்ந்த M.A. அப்பாஸ் M. மும்தாஜ் பேகம் இவர்களின் மகன் 23 வயதுள்ள M. பாவா பகுதியின் மாப்பிள்ளைக்கும் நாகப்பட்டினம் நகரம் 3/10 பின் பண்டக சாலை தெரு என்ற முகவரியை சார்ந்த K. அபூபக்கர் A. ஃபாத்திமா பேகம் இவர்களின் மகள் 22 வயதுள்ள A. ருபியா நிலோஃபர் பெண்ணுக்கும் நிக்கா திருமணம் நடைபெற்ற போது எழுதப்பட்ட பத்திரம். பெண்ணின் விருப்பப்படி மாப்பிள்ளை பெண்ணுக்கு கொடுத்த மகத்தொகை 8 கிராம் ஒரு பவுன் தங்க ஆபரணம் மட்டும். வலி A. ஷாகுல் அமீன் பெண்ணின் சகோதரர். இதனை அறியும் சாட்சிகள் M.S. முகமது யூசுப் சன் ஆஃப் M. முகமது சுல்தான் நம்பர் 6 ஜமியத் நகர் பால்பனைச்சேரி. சாட்சி 2 M. சையத் முபாரக் சன் ஆஃப் M. மீதின் அப்துல் காதர் 34 எழுத்துக்கார் தெரு நாகப்பட்டினம். சாட்சி 3 E. பசீர் அகமது சன் ஆஃப் M. இப்ராஹிம் 68 யாவசம்பள்ளி தெரு நாகப்பட்டினம். சாட்சி 4 H. முகமது கசாலி ஜமாலி சன் ஆஃப் ஹபீபுல்லா 32 கத்திகுலபை தெரு நாகப்பட்டினம். வெளியூர் ஜமாத் கடிதம் ஜமியத் பஹரில் குர்ஆன் வல் ஹதீஸ் முஸ்லிம் ஜமாத் நாகூர். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது திருமண உரையை சகோதரர் முகமது ரஃபீக் அவர்கள் சொல்வார். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحسبتم أن تدخلوا الجنة ولما يأتيكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب صدق الله العلي العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكت بهما كتاب الله وسنة رسوله. وقال أيضا خير الحديث كتاب الله خير الهدي هدي محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு சந்தோஷமான நிகழ்விலே நாம் எல்லாம் இங்கே அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த அருள்கொடை உலகின் பல்வேறு பகுதிகளிலே நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு கிடைக்காமல் அவர்கள் பயத்தாலும் பசியாலும் பட்டினியாலும்
நோய்களாலும் கொடுமைகளாலும் அவர்கள் சித்திரவதை செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்று இந்த சூழ்நிலையில் அமைதியாக இறைவனை நினைத்து அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு அந்த இறைவனுடைய அருட்கொடைக்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்துகின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் மிக மிக சொற்பமான அளவிலே தான் நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மறுபுறம் நம்முடைய சகோதரர்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பசி பீடித்திருக்கின்றது, அவர்களை பிணி பீடித்திருக்கின்றது, அவர்களை பயம் பீடித்திருக்கின்றது. இன்று அடுத்த நிமிடம் நாம் என்ன கதிக்கு ஆளாகுவோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே பயம் கவியவர்களாக அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது நமக்கு வரும்? இந்த பயத்திலிருந்து, இந்த பட்டினியிலிருந்து, இந்த அச்சத்திலிருந்து, இந்த பிணியிலிருந்து நாம் இன்று விடுவிக்கப்படுவோம் என்று இறைவனிடம் கையேந்தியவர்களாக, தினம் தினம் இறைவனை நினைத்து அழுதவர்களாக உலகின் பல்வேறு பகுதிகளிலே முஸ்லிம்கள் வாடிக்கொண்டிருப்பதை நாம் இன்று கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த மகத்தான பேரு, இந்த மகத்தான தருணம் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய, நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இறைவன் தன்னுடைய அருமையான திருமலையில சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு முன் சென்று போன சமூகங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் வராமலேயே நீங்கள் இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்களை கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் ஏற்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழைக்க வைக்கப்பட்டார்கள். அவர்களிடம் சொல்லப்பட்டது, நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி மிக மிக சமீபத்தில் இருக்கிறது என்று. ஆனால் இன்று நாம் செய்யக்கூடிய செயல்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இறைவனுடைய அந்த செயல் அங்கீகாரங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகள் இன்று எந்த அளவுக்கு பொறுப்போக்குத்தனமாக, எந்த அளவுக்கு பட்டவட்டமாக மீறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்ன? நாம் சந்தோஷமாக இருக்கின்ற காரணம் இறைவனுடைய அந்த அச்சம், இறைவனுடைய அந்த கஷ்டங்களும் அந்த பிணிகளும் பீடிக்கப்பட்டால், வறுமைகளும் பீடிக்கப்பட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் என்று சிந்தித்து பார்க்காமல் சர்வ சாதாரணமாக என்று செய்யக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒருபுறம் உலகிலே, ஒருபுறம் பசியால், பட்டினியால், ஒருவேளை உடலுக்கு ஒரு சோறு, ஒரு பருக்கை சோறுக்கு ஆளால் பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று திருமணம் என்ற பெயரால், சடங்கு சம்பிரதாயம் என்ற பெயரால், நம்முடைய சமுதாயம் இன்று சொகுசான வாழ்கிறோம் என்ற பெயரால், எந்த விதமான பயமும் நமக்கு இல்லை என்ற பெயரால், எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்கள் இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை என்பதனால் வெகு விமர்சையாக, ஆடம்பரமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ள எண்ணற்ற கட்டளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மார்க்கத்தை செய்கிறோம் என்ற பெயரால், மார்க்கத்தை எடுத்து செய்கின்றோம் என்று சொல்பவர்கள் கூட, தௌஹீத் என்று சொல்பவர்கள் கூட இன்று மிக மிக பொறுப்போக்கான நிலையில தங்களுடைய திருமணங்களிலும் சரி, தங்கள் குடும்பங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் சரி, ஏராளமான பொருட்கள், ஏராளமான ஆடம்பரங்கள், வீண் விரயங்கள், உணவுகளை சீரழித்தல் போன்ற பல்வேறு கொடுமையான காரியங்கள் இறைவனுடைய அந்த அச்சத்தை நினைத்து பார்க்காமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பயம், அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த பசி, அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நோய் நமக்கு திருப்பிவிட மாட்டான் என்ற அச்சத்தில் இருக்கின்றீர்களா? இறைவன் இப்படியே எந்த ஒரு தியாகமும் செய்யாமல் நீங்கள் எல்லாம் ஈஸியாக சொர்க்கத்திலே நுழைந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? இறைவன் நாடினால் ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றிவிட முடியும். இறைவனை மறந்து, இறைவனுக்கு அச்சமில்லாமல், அவன் கொடுத்திருக்கக்கூடிய அறப்படைகளுக்கு நன்றி செலுத்தாமல் நாம் வாழ்வோமையானால், அதை அவனுடைய அறப்படைகளை புறக்கணித்து நாம் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்போமையானால், அவன் நாடினால் ஒரு கனம் பொழுது, ஒரு பேருக்கு முழக்கம் போதும், ஒரு கனம் அலை போதும், ஒரு மின்னல் போதும், பூமி ஒரு பிளவால் போதும், நிச்சயமாக நம்முடைய நிலைமைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். எதை நினைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் உலக ஆசைகளை அடிப்படையாக கொண்டு எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலே குர்ஆனையும் சுன்னாவையும் புறந்தள்ளிவிட்டு
இந்த உலகத்தில் என்ன ஆதாயம் கிடைக்கின்றது, இந்த செய்தியை செய்வதால் யாருடைய முகத்தை பெற இருக்கின்றோம், யாருக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக எத்தனையோ விஷயங்களை நாம் ஒருபோக்காக செய்து கொண்டிருக்கின்றோமே. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால், அல்லாஹ்வுடைய மனஸ்தாபம் ஏற்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும்.